கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தைரியமானவர். மோடிக்கு பக்கத்துல நின்று கூட்டணின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாரு அப்படின்னு இதே மாதிரி பேசணும். எவ்வளவு வீரன் சூரன் தைரியமான ஆளு பார்த்தீங்களா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமியே அந்த நிலைப்பாடுகளில் தொடர்ந்து இப்ப மட்டும் இல்லை 26லையும் கூட்டணி கிடையாது என்று தான் இருந்தார். அந்த நிலைப்பாடு இன்றைக்கு அவர் உறுதியாக அதில் இருக்கிறாரா? திமுகவை எதிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு அந்த ஒற்றை புள்ளிக்காக யாரை வீழ்த்துறதுக்கு அதெல்லாம் தெரியாதா? அன்றைக்கு அந்த முடிவு எடுக்கிற பொழுதும் தெரியும் இல்ல, யாரை வீழ்த்தணும், தமிழ்நாட்டு அரசியல் களம் என்ன என்பது தெரியும் இல்லையா? இல்ல, அவருக்கு சாய்ஸஸ் இருந்துச்சு இல்லையா? அப்ப நீங்க பாஜக இல்லாத பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு வந்து ஒரு கூட்டணி அமைச்சிடலாமோ அப்படின்னு அவர் நம்பிக்கையோட இருந்திருக்கலாம். இல்ல திரு விஜய கட்சிக்குள்ள கொண்டு வந்து நீங்க சொல்ல வர்றது அதுல பாஜக இல்லாம அவரால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அப்படியா அவர்கள் தேவை என்பதை உணர்ந்து கொண்டார் அப்படியும் எடுத்துக்கலாம். ஒன்று. இதே மாதிரி ஒரு உறுதிப்பாட்டை அண்ணாமலை கிட்ட காமிச்சார். அண்ணாமலை எங்க தலைவர்களை எல்லாம் அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு. அண்ணாமலையை மாத்தல அப்படின்னா அது வெளிப்படையா அறிவிக்கலினாலும் கூட கூட்டணி முறிவுக்கு அண்ணாமலை தான் காரணம். தீர்மானம் அப்படிதான் போட வச்சாங்க. ஆனா நேற்று திருச்சியில நடந்த கூட்டத்துல தமிழிசை சொல்றாங்க, தம்பி வா தலைமையேற்கவா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு சொல்றாங்க. நயினார் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் வெள்ளம் அண்ணாமலைக்கு திரளுது, இவன் கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக தொடர்வார்னு. அப்ப அந்த நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமி முதல்ல எடுத்த நிலைப்பாட்டுக்கு இன்றைய நிலைப்பாட்டுக்கும் பாருங்க, அதுல எந்த மாறுதல்கள் ஏற்பட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை இந்த முரண்பாடுகள் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இல்லையா? இந்த முரண்பாடுகள் திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரை பத்தி, அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை பத்தி இல்ல. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவருடைய குண நலன்கள், அவர் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள், கடந்த காலத்தில் அவர் பொது வெளியில் தெரிவித்த கருத்துக்கள், திமுகங்கிறதும் அப்போதைய திமுக தலைவர் எடுத்த முடிவா தானே இருக்கும். அந்த கருத்துக்கள்ல இருந்து தன்னுடைய இதற்கு முன் தான் எடுத்த முடிவுகள் கருத்துக்கள்ல இருந்து அதைத்தான் சொல்ல வர. அந்த முடிவுகள்ல அவர் இன்றைக்கு எந்த அளவுக்கு பின்வாங்கி இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ள இப்ப கொண்டு வந்துட்டாங்க. அவர் அவுட் ஆஃப் பவுண்டரியில இருந்தாரு, இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க.